வெல்கம் டு மை கியூட் டைரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டை வச்சு எப்படி கேரட் நைட் க்ரீம் செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்துருக்குறேன். இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வாட்ரு எதுவுமே இல்லாமல் ஒரு கேரட் எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்மளுடைய கேரட் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நல்லதுன்றது நமக்கு தெரியும். நல்லா க்ளோ ஆகும் ஸ்கின்னு. வாங்க இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுமாரி கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் துருவி எடுத்துங்க. நம்ம இதில் வந்து வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ண போட்டு வந்து என்ன பண்ணோம்னா, இதுமாதிரி சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு எடுத்துங்க. டீ வடிகட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு இதில் வர ஜூஸை வந்து நம்ம வந்து வடிகட்டி வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தும் போது நம்ம ஜூஸ் வரும். இந்த ஜூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா புழிங்கன்னா நம்ம ஜூஸ் கிடைக்கும். இதை பாருங்க, நம்ம கேரட் வந்து பியூராக நம்ம அதனுடைய ஜூஸ் எடுத்துட்டோம். இது கூட வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வந்து பியூராக ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம நேச்சுரலாக எடுத்து யூஸ் பண்ணாக்கா டெய்லியும் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி க்ரீம் இருக்குது இல்லைங்களா, ஆலோவேரா ஜெல், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது நம்ம 2-3 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது 2 ஸ்பூன் போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இதுமாதிரி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, 5 to 10 மினிட்ஸ் நல்லா அப்படி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியாக தான் இருக்கும். இது மாதிரி இங்கே தொடர்ந்து இப்படி கலக்கிட்டே இருங்க. வந்துடுச்சு. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கூலிங்காக இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இந்த க்ரீம் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்காக நான் லாவெண்டர் எசன்ஸ் ஆயில் எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் அதில் விட்டுருக்கேன். லாஸ்ட்டாக இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த லாவெண்டர் எசன்ஸ் ஆயில் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்னதாக ஒரு பவுல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஒரு டப்பா மாதிரி சின்னதாக. இதில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் ஒரு டப்பாவில் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நேச்சுரலாக நாமளே ப்ரிப்பேர் பண்ணது. இதில் ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணாதனால இதை நம்ம வெளியில் வைக்க முடியாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் கொஞ்சம் க்ரீம் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 to 3 வீக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். 1 வீக்லேயே உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும், நீங்களே பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பகல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர் சீசனுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். பாருங்கள், நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்குது இல்லைங்களா, நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். மீதியை அப்ளை பண்ணி காட்டுறேன்.
இதில் ஆலோவேரா ஜெல்லுலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம வீக்லி 2 times ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆலோவேரா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துங்க. இதுவுமே நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லு எடுத்துட்டு ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில் வந்து பியூராக வாங்கிக்கிங்க. பியூராக வாங்கிட்டு இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, நான் எடுத்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்னதாக 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுவோம். க்ரீம் மாதிரி ஆக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 5 to 10 minutes மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஒயிட் கலரில் நல்லா ஒரு க்ரீம் ஆகிடும். ஆலோவேரா ஜெல்லுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, ஆல்மண்ட் ஆயிலுமே ஸ்கின்னுக்கு நல்லது, நல்லா ஃபேர்னஸ் கொடுக்கும் ஆல்மண்ட் ஆயில். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம வாசனைக்காக லாவெண்டர் எசன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது வேணான்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 drops யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது இந்த லாவெண்டர் எசன்ஸ். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு, அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லாவெண்டர் எசன்ஸ் ஆயில் 2 minutes வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ஒரு குட்டியான ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆயில் எதுவுமே இருக்கக்கூடாது, ஆயிலு வாட்ரு எதுவுமே இல்லாமல் நல்லா வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த க்ரீம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது இந்த க்ரீமு. இது 2 க்ரீம், இது கேரட் நைட் க்ரீம், இது வந்து ஆல்மண்ட் ஆயில் நைட் க்ரீமு. ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே ஒரே தடவை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது காலி ஆகிடுச்சு அப்படின்ற போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகிற க்ரீம் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.